ஹே காய்ஸ், இன்னைக்கு எப்பவும் போல ரெடி ஆகி கடைக்கு கிளம்பியாச்சு. ஸோ வரும்போதே வந்து சூடா ஒரு டீயை போட்டு தான் கடைக்கு வந்தோம். ஸோ கடைக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னென்ன டாஸ்க் இருக்குன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, ஸோ அந்த டாஸ்க்கை வந்து அப்ரோப்ரியேட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த டாஸ்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் தண்ணியில் விழுந்துச்சுன்னு கொண்டு வந்தாங்க. டிஸ்பிளே கம்ப்ளைண்டா இருக்கும்னு பிரிச்சு பார்த்தோம். பட் ஆனால் டிஸ்பிளே ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்தரா இன்ஸ்பெக்ட் பண்ணதுல சாஃப்ட்வேர் கிராஷ்னு தெரிஞ்சுது. ஸோ அதை ஃபிளாஷ் பண்ணிட்டு பக்காவா ரெடி பண்ணி ஸோ கஸ்டமருக்கு அதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஸோ பேரலாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ப்ரோ ஒன்று பேக் கிளாஸ் நொறுங்கி வந்திருந்தது. ஸோ அதுக்கு பர்ஃபெக்டான கிளாஸ் வர வச்சிருந்தோம். ஸோ பழைய கிளாஸ் நொறுக்கி போட்டு புது கிளாஸ் பர்ஃபெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ண உடனே ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கோ M3 ஒன்று டெட்னு வந்தது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி பார்த்ததுல பேட்டரி தான் ட்ரெயின் அவுட்டு. ஸோ அதை வந்து பேட்டரி பூஸ்டரில் வந்து ப்ளக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சார்ஜ் பண்ணால் ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ அதையும் பேக் பண்ணி கஸ்டமர் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தன் பேட்டரி வீங்கி போய் வந்தான். ஸோ இன்னும் செக் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் ரெடி ஆகல. ஸோ ஃபர்தராக இன்னைக்கு என்னென்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாமோ அது எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு முடிக்காத டாஸ்க்லாம் அடுத்த நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளியரா வெரிஃபை பண்ணிட்டு டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு இன்னொரு மீட் பண்றேன். Until then, it's me DK with lots of love and respect. Signing off.